அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நெடுமாறன். இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. தமிழ் எலெக்ஷன் படத்தோட முக்கியமான ஸ்டார் கேஸ்டிங்காக வந்து விஜயகுமார், பிரீத்தி, ஜார்ஜ் மரியன், திலீபன், பாவேல், நாககீதன் மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. எலெக்ஷன் படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காரு கோவித் வசந்த். எலெக்ஷன் படத்துடைய டைலாக் ரைட்டராகவும் இருந்திருக்காரு விஜயகுமார். அண்ட் இன்னொரு டைலாக் ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அழகிய பெரியவன் வந்து அவரும் வந்து டைலாக் ரைட்டராக வந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எலெக்ஷன் படத்துடைய கேஸ்ட் அண்ட் க்ரூ. நம்ம அப்படியே இது பண்ணிவிடுவோம். எலெக்ஷன் படம் எதை பற்றி பேசுது, எலெக்ஷன் படம் கொடுத்த இம்பாக்ட் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் எலெக்ஷன் படத்தை வந்து பேசணும் அப்படின்னா நான் கிளைமேக்ஸில் இருந்து போயிடுறேன். பிகாஸ் அந்த டைலாக் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. அதாவது அரசியல் எதை பற்றி இருக்கணும் அப்படின்னா ஒரு மதத்தை சார்ந்தோ இல்லைனா ஒரு சாதியை சார்ந்தோலாம் இருக்கக்கூடாது. அரசியல் என்பது மக்களுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் சமூக நீதிக்காகவும் வந்து அரசியல் இருக்கணும், இதுதான் நம்மளை வந்து மேம்படுத்தும் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வந்து எண்டில் பயங்கர பவர்ஃபுல்லாக வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் படம் வந்து முடியும் போது எதை பற்றி அந்த நோக்கம் இருக்குமோ அந்த அந்த எண்டில் வந்து அந்த நோக்கத்தை வந்து சொல்லிட்டு முடிக்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு இது பண்ணலாம். ஸோ படம் கொடுத்த இம்பேக்டுமே எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. அதாவது சில பேர் வந்து ஒரு இயக்கத்துக்குள்ள இல்லை ஒரு கட்சியை சார்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கொள்கை ரீதியான ஒரு பிடிப்பு இருக்கும். என்ன ஆனாலும் கட்சி தான், என்னதான் நீ என் நண்பனார், என்னதான் என் மகனாரு, ஆனால் எனக்கு என்ன ஆனாலும் கட்சி தான் அப்படின்ற இருக்கிறவங்க வந்து இருப்பாங்க. கொள்கை ரீதியாக வந்து ஒரு பிடிமானத்தோடு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தந்தை வந்து அவருடைய 40 வருட ஒரு 40-50 வந்து வருட நெடும் பயணம் அவருடைய அரசியல் பயணத்தின் போது அவர் வந்து எந்த மாதிரியாக வந்து வந்திருக்காரு, அவர் எந்த மாதிரியான மதிப்பு வந்து அவருக்கு அந்த கட்சியில் வந்து கிடைத்திருக்கு அப்படின்றத வந்து ஒரு கேள்விக்குறியாக வந்து இது பண்ணியிருக்காங்க. இதை இன்றைக்கி நம்ம பர்சன்டேஜில் வந்து நிறைய வந்து இது பண்ணலாம். அண்ட் ஸோ அந்த ஒரு இம்பேக்டே ஒரு மாதிரி இதுவாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்கிறதுனா எலெக்ஷன் டைட்டிலே வந்து எலெக்ஷன், அரசியலை பற்றி பேசக்கூடிய படம். அதுவும் ரொம்ப குறிப்பாக நம்மளால் வந்து இந்த கட்சியா அந்த கட்சியா அப்படின்ற வந்து மென்ஷன் பண்ணுற அளவுக்கு வந்து இருந்துச்சு. நான் எந்த கட்சி பேரையும் சொல்ல விரும்பலை. உங்களுக்கு வந்து ஒரு கட்சி தோணும், இந்த கட்சி தான் அந்த கட்சியா அப்படின்றதுலாம் உங்களுக்கு தோணும். அப்படி வந்து நீங்கள் வந்து யார் எடுத்துக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் எடுத்துங்க. பட் ஒட்டுமொத்தமாக படம் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து பேசியிருக்கு. குறிப்பாக வந்து இதில் ஒரு கேரக்டர் ஒருத்தர் வந்து வருவார். எனக்கு அவருக்கு அந்த முக்கியத்துவம் கொடுத்து ஐ திங்க் அவர் பேர் வந்து சே அப்படின்றதான் அந்த கேரக்டர் நேம் வந்து வரும். அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த கேரக்டர் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய, அதாவது மக்களுடைய வாய்ஸை வந்து நசுக்கக்கூடிய மக்களுடைய வாய்ஸாக அவர் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பார். ஏன் நீங்கள் இப்படி பார்க்குறீங்க, எங்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுத்தீங்களா, எங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் கொடுத்தீங்களா அப்படின்னு அந்த கேள்வி வந்து படத்தில் அங்கங்கே வந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இங்கே அரசியல் இந்த அதிகாரம் என்பது ஒரு சிலருக்கு வந்து தங்களுடைய கௌரவமாகவும் தாங்கள் மட்டும்தான் அதில் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதையுமே வந்து படத்தில் வந்து அழகாக வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து குறிப்பிட்டு இவங்க அவங்க அப்படின்லாம் அதெல்லாம் தாண்டி வந்து மெயினாக படம் வந்து ஒரு, அதாவது இன்றைக்கி எலெக்ஷன் அப்படின்னா எலெக்ஷனுக்கு காசு தரணும், எலெக்ஷனுக்கு வந்து காசு தந்தால் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு வந்து நம்ம நகர்ந்துருக்கோம். அது எந்த அளவுக்கு வந்து அது நமக்கு வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து மாறும், நம்ம ஏன் அப்படி இது பண்ணணும், நம்ம எந்த மாதிரியான அரசியல் வேணும்னா நம்ம முதல்ல என்ன ஆகணும், அது ரொம்ப ரொம்ப ஆழமாக உட்காந்து லெசன்லாம் எடுக்காமல் போகிற போக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. எனக்கு அதுவுமே ஒரு நல்ல ஒரு இம்பேக்டை கொடுத்து படம் முழுக்கமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதிகாரத்தை பற்றி, அந்த அதிகாரம் வந்து இங்கே ஒரு குறிப்பிட்ட இருக்கிறது அவங்க எப்படி அந்த அதிகாரத்தை பார்க்குறாங்க, அதை அவங்க எப்படி அவங்க கௌரவமாக பார்க்குறாங்க, அந்த அதிகாரத்துக்கு வர்றதுக்காக எந்த கட்சிக்குள்ள வேணால் தாவேன், சொந்த மக்களையும் கூட நான் வந்து பலி கொடுக்க தயாராக இருப்பேன், ஆனால் எனக்கு அந்த அதிகாரம் மட்டும்தான் வேணும், எனக்கு பதவியும் பேரும் மட்டும்தான் முக்கியம் அப்படின்றது வந்து இந்த அரசியல் களத்தில் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து படம் ரொம்ப சைலண்ட்டாக வந்து பேசியிருக்கு. இது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா ஒரு பயங்கர இம்பேக்ட் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. உண்மையாலே படம் பார்க்கும்போது பயங்கர இம்பேக்ட்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. எண்ட் ஆஃப் த இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க படம் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவ்வளோ பெரிய சூழ்ச்சி, ஒரு நண்பனே வந்து எதிரியாகிறது, இது எல்லாத்துக்கும் காரணமே வந்து ஒரு புரிதல் இல்லாத தன்மையாக தான் இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசியல் என்பது வேறு, அரசியல் தோல்வி என்பதெல்லாம் வேறு, ஆனால் நட்பு அதை தாண்டி இது என்பது வேறு. தனிப்பட்ட வாழ்க்கையும் அரசியலையும் வந்து ஒன்று கலந்து அதனால் வந்த விளைவை இவ்வளோ பெரிய பிரச்சனையை எவ்வளோ பெரிய இம்பேக்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு இந்த படம் வந்து பேசியிருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக எனக்கு வந்து எதை பற்றி பேசுகிறதுன்னு தெரில, எதை பற்றி பேசுகிறது தெரில, ஐ மீன் ஒட்டுமொத்தமாக இந்த படத்தில் வந்து நிறைய விஷயத்த வந்து பேசியிருக்காங்க. ஒன்றுமே அவ்வளோ டீட்டெயிலிங்காக வந்து நம்ம உட்காந்து பேசினா அவ்வளோ நேரம் போயிட்டே இருக்கும்.
எனக்கு வந்து ஒரே ஒரு இதுதான் இங்கே வந்து. ஸோ எல்லாரும் சமம். ஸோ எல்லாருக்குமான அரசியலை தான் நம்ம பேசணும். அந்த அரசியல் நம்மளை வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும். அதான் நான் பார்க்குறேன். ஸோ இதுதான் வந்து எலெக்ஷன் படத்துலேயும் வந்து பேசி முடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் எலெக்ஷன் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு இம்பேக்ட் வந்து தருது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். கிட்டத்தட்ட இந்த படத்தை பற்றியான ஒரு முழுமையான இம்பேக்ட் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேனா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு அவ்வளோ இம்பேக்டான ஒரு விஷயம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அதை மொத்தத்தையும் சொல்லணும், நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நீங்கள் எலெக்ஷன் படத்தை பற்றி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான இம்பேக்ட் வந்து வருது அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம பிடிச்சி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.